துக்கமாக இருக்க, சோகமாக இருக்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க, டென்ஷனாக இருக்க தாங்க காரணம் வேணும். மகிழ்ச்சியாக இருக்க காரணம் தேவையில்லை. இன்றைக்கி சர்வதேச மகிழ்ச்சி தினம், இன்டர்நேஷ்னல் ஹாப்பினஸ் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. இது ஏன் கொண்டாடுறாங்க? இது ஒரு டே வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற வாழ்க்கை முறையை பார்த்திங்கன்னா, எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு, கவலை, வரி, இவன் ஏமாற்றிட்டான், அவன் ஏமாற்றிட்டான், இப்படி தான் போதே தவிர யாரும் சந்தோஷமாக இல்லை. கோடீஸ்வரனும் சந்தோஷமாக இல்லை, ரோட்டில் இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இல்லை. அதுக்காக இந்த நாளை கொண்டாடுறாங்க. சரி, இது எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்கிறது? இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரிங் அண்ட் ஷேரிங். ஒருத்தருக்காக நம்ம கேர் பண்ணுறோம், ஒருத்தர் உதவி செய்கிறோம் அப்படின்னா நமக்கு சந்தோஷமான ஹார்மோன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம பொருளை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேயும் நமக்கான மூடு பூஸ்டர் சொல்லக்கூடிய டோபமைன், ஆக்சிடோசின், என்டார்ஃபின்ஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும்போது நம்ம சந்தோஷமாக இருக்கும். முக்கியமாக 4 ஹார்மோனுங்க நம்ம மூட் பூஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. டோபமைன், செரட்டோனின், ஆக்சிடோசின், என்டார்ஃபின். ஒன்று ஒன்றா பார்த்தோம் அப்படின்னா, இந்த டோபமைன் எப்போ அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுனிதா வில்லியம்ஸ் அச்சீவ் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு எப்படியும் வருஷ கணக்கில் டோபமைன் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனால் நம்ம அவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம துறையில் சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு நாளில் இத்தனை பேரை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டோம், சந்தோஷமாக வச்சுருந்தோம், ஷேர் பண்ணோம், அப்படி இருந்தாலே நம்ம டோபமைன் இன்க்ரீஸ் ஆகுங்க. இது ஒரு மூட் பூஸ்டர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்டார்ஃபின். இந்த என்டார்ஃபின் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடுறது, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா என்டார்ஃபின் ஜாஸ்தியாகும். இதுவும் உங்களுடைய மூடை எலேட்டட் ஃபீலாக வைக்கும். இப்போ ரீசெண்ட் ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, பேட்மிண்டன் விளையாடுறதுனாலையும் இந்த என்டார்ஃபின் ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்த ஆர்வம் பார்த்தீங்கன்னா செரட்டோனின். நம்ம நல்லா இருக்கோம், நம்ம அழகாக இருக்கோம், நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னாலே இந்த செரட்டோனின் ஜாஸ்தி ஆகுவாங்க. நல்லதே சாப்பிட்றோம், நல்லதை தூங்குகிறோம், குட் ஸ்லீப், குட் ஃபுட், இது இந்த செரட்டோனினை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ நல்லா தூங்கணும், 8 hours தூங்க வேண்டிய நேரம் தூங்கணும். காலையில் 8 to நைட்டு 8 தூங்குறது உங்கள் மூட் பூஸ்டர் ஆகாது. அது இன்னும் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணும். நைட்டு 10 மணி இந்த நெட்ஃப்ளிக்ஸு, இது வாட் எவர் இட் இஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ நைட்டு 10 மணிலேருந்து காலை 6 மணிக்கு நல்லா தூங்குனீங்க அப்படின்னாலே இந்த மூட் பூஸ்டர் செரட்டோனின்ற ஹார்மோன் இம்ப்ரூவ் ஆகுமா. கடைசியாக பார்த்தீங்கன்னா லவ் ஹார்மோன் தாங்க. ஓப்போடே, ஆக்சிடோசின். யாரும் மனைவிகிட்ட பேசுகிறதுக்கோ பெண் கணவர்கிட்ட பேசுகிறதுக்கோ டைம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கோம். கையை பிடிச்சி பீச்சில் உட்காந்து கல்யாணத்துக்கு முன்னாடி காதலி பேசிக்கிறாங்க. ஆனால் யாராவது கல்யாணமானவங்க கை பிடிச்சி பேசுகிறாங்கன்னா இல்லை. அப்படி பேசுனா சமுதாயம் தப்பாக பார்க்குது. அப்படி நீங்கள் யோசிக்கணும் அவசியம் கிடையாது. மற்றவங்களுக்காக நம்ம வாழ வேண்டாம். கை கோத்து புருஷன் பொண்டாட்டியும் உட்காந்து பேசுனீங்கனாலே இந்த ஓப்போட ஹார்மோன் ஆக்சிடோசின் ஜாஸ்தியாகுவாங்க. இந்தமாரி செய்யும்போது நம்ம உடம்பு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும்போது நமக்கு எந்த நோயும் வராது. உலக சர்வதேச மகிழ்ச்சி தினத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். நன்றி.